வணக்கம். இது வந்து ஒரு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் போஸ்ட், அப்ரிசியேஷன் போஸ்ட். முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நீ இப்படிலாம் பேச மாட்டியா அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்ரி டைமில் வந்து விஜய் ஃபேன் ஆனவன். ப்ரவுட் எக்ஸ் அனில் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். பட் இப்போ ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இனிமேல் தான் அவர் ஒரு பாலிட்டிஷியனாக மாற போகிறாருல்ல. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ஒரு ஆக்டராக வந்து கொண்டாடிட்டோம். இனிமேல் ஒரு பாலிட்டிஷியனாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மோடில் இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ண வேண்டிய முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அரசியலுக்கு முழுக்க போகிறதுக்கு முன்னாடி நடிக்கக்கூடிய கடைசி படமாக ஜனநாயகனை சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த கடைசி படம் வரதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு ஆக்டராக தான் இருக்கார்ல. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் போட முடியுமா, இல்லை ஒரு பர்த்டே போஸ்ட் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா முழுக்க பாலிட்டிஷியனாக இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு சார்பாக மாறிடும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரசித்தேன், நான் சண்டை போட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக டிக்கெட் அலைஞ்சு போய் பார்த்து டிக்கெட்டெல்லாம் கிழிச்சு போட்டு சூப்பர் பாட்டுக்கு போய் ஸ்க்ரீன் கிட்ட டான்ஸ் ஆடி நிறைய வாட்டி ஸ்கூலில் காலேஜ்லன்னு அஜித் ஃபேன்ஸ் கூட நிறையா சண்டை போட்டு சோஷியல் மீடியாவில் விஜய்க்காக தட்டுன்னு தட்டின ஒரு எக்ஸ் அனிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக ஒரு ஃபேன் வீடியோ பண்ணணுன்னு தோணுச்சு. ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் போடணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த பழைய கன்னித்தனத்தெல்லாம் தோண்டி எடுத்து சொரிஞ்சு விட்டு வந்து விஜய்க்காக இந்த வீடியோவை இன்றைக்கி பண்ணணும். ஸோ ஏன் பிலேட்டட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே போட்டிருக்கணும். ஆனால் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் ஒரு 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 பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா இஷ்யூவில் நடந்துச்சு அப்படிங்கிறனால அதற்கான ஷூட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் இது ஏற்கனவே நான் வந்து பிளான் பண்ணி வச்ச வீடியோன்றதுனால இன்றைக்கி பேசிடலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1992 ஆல்மோஸ்ட் லைக் 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் என்டர்டெய்னராக இருக்கிறாரு. அவர் ஆரம்பித்தப்போ என்னதான் வந்து ஒரு ரஜினி ஃபேன் அப்படின்னு சொன்னாலும், நிறைய படங்களில் ரஜினிக்கு ரெஃபரன்ஸ்லாம் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் ரஜினி ஃபேன் சொல்லிட்டாலே அவங்களே ஒரு ரஜினியாக வந்து மாறிடுவாங்க. நான் யாரையும் சொல்லலை, ஏன்னா ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. நிறைய ஆக்டர்ஸ் அப்படி தான் ரஜினி ஃபேன் சொல்லிட்டு அவங்களே ரஜினி மாதிரி வந்து மிமிக்லாம் பண்ணிருப்பாங்க. அவர் என்னதான் ரஜினி ஃபேன் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வந்து அவருக்கே ஒரு தனி ஒரு பாணியை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு, அது பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, டயலாக் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அண்ட் ஹியூமர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து விஜய்க்குன்னு ஒரு ஒரு தனித்துவம் வந்து வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரஜினி ஃபேன்னு சொன்ன விஜயை நீங்கள் யோசிச்சாலும் வந்து எந்த விதத்துலையும் ரஜினி மாதிரியே பண்ணுறாரான்னு சொல்ல முடியாது. விஜய்க்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அவருக்குன்னு ஒரு வாக்கிங் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அந்த டான்ஸ்லையா சரி, அந்த ஒரு பாடியை கேரி பண்ணிக்கிற விதம், கையை வைக்கிறது. ஸோ விஜய்க்கு அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேட் என்டர்டைனர் மோர் தென் 30 இயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா என்டர்டைன் பண்ணிருக்காரு. நான்லாம் வெறித்தனமான அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்கிறவனும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட டான்ஸ்க்கும் கிரேஸ்க்கும் சில நேரங்களில் அவரோட ட்ரெஸ்ஸிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதிமயங்காதவங்களே எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்னதான் இப்போ வந்து கேமராமேன் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வெறித்தனமான அஜித் ஃபேன், உங்கள் வன்மத்தை இங்கே காட்ட வேண்டாம், கான்சென்ட்ரேட் பண்ணி விஜய்க்காக ஒரு வீடியோ வந்து பாசிட்டிவாக பேச ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாருமே இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்கப்பா. எனவே சோஷியல் மீடியா நம்ம தமிழ்நாட்டில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு பெரிய சண்டையாக சோஷியல் மீடியா வந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வர்சஸ் அஜித் அம்சம், நம்ம ஊர் மெஸ்ஸி ரொனால்டோ சண்டை அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து என்னதான் ஒரு போட்டியாளர்களாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேன்ஸ் வந்து மாற்றி மாற்றி எந்த அளவுக்கு கழிவு ஊற்றுறாங்களோ அவங்களோட நல்ல விஷயங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட ட்ரெஸ்ஸிங்கு, அவரோட அந்த கரிஷ்மா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இது சினிமா அப்ரிஷியேஷன் போஸ்ட்டாக இருந்தாலும், இன்னைக்கு பாலிடிக்ஸில் அவர் வராரு அப்படிங்கிறனால சில சில விஷயங்கள் வந்து தவிர்த்துட்டு பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வரக்கூடிய எலெக்ஷனில் நம்ம ஓப்பனாக உடச்சி பேசுகிறோமே, ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப ரிலேட்டபிளாக இருப்பார். ஒரு ஆக்டரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நாள் முகத்தை பார்த்து நம்ம வீட்டில் ஒரு அண்ணா, இல்லை பக்கத்து வீட்டு ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட அதிகமாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிற போது வந்து அவங்களுக்கு வந்து அவர் ஒரு பேசிக்கலி ஒரு அண்ணனாக தான் வந்து பார்க்குறாங்க. அது வந்து இன்னைக்கு நம்ம அரசியலுக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கூட பேசிக்கலி விஜய் வந்து சினிமாவில் ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆக்ஷனு, டான்ஸு, அவரை கேரி பண்ணிக்கிற விதத்தையும் தாண்டி வந்து நம்ம அண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு ஈஸியாக வந்து அந்த ஒத்துக்க வைக்கிறக்கூடிய ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்கும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அது வந்து அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து என்னதான் நீங்கள் அஜித் ஃபேன் அப்படின்னு சொன்னாலும், விஜய் நான் ஹேட் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஒரு நேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு அவரோட உருவமாக இருக்கலாம், அவரோட டைலாக் டெலிவரி, படம்லாம் ஓடல அப்படிங்கிற மாதிரி என்னதான் கிண்டல் பண்ணாலும் போக வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபேஸ் ஆஃப் விஜய் வந்து கட்டமைச்சிட்டு, அவரோட தந்தை என்னதான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கட்டமைச்சிட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காதல் படங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மாஸ் ஹீரோவாக மாறி
சூப்பர் ஸ்டாரோட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ரஜினி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைஸில் அண்ட் ஃபேன்ஸில் அப்படின்றது வந்து நம்பர் 1 இடத்த வந்து அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் வந்து நம்ம கலாய்க்கிறதுக்கு நிறைய வாட்டி உச்சத்தில் அப்படின்னு சொன்னால் கூட ஓப்பனாக சொல்லணும்னா கேரியரோட உச்சத்தில் தான் இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து போகிறாரு. ஸோ அவரோட கடைசி படத்தோட லுக் வந்து வந்திருக்கு. ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து அரசியல்வாதி விஜய் வந்து தெரியாது. அரசியல்வாதி விஜய் வந்து நம்ம பிடிக்குமா மிஸ் பண்ணுவோமா எதுவுமே தெரியாது. பட் கண்டிப்பாக வந்து என்டர்டைனர் விஜயை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி தான் கடைசி படமாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு வருவோம். ஸோ விஜய்க்கு வந்து எவ்வளோ படங்கள் இருந்தாலும் நிறைய படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சூப்பரான கேரக்டர் அமைஞ்சுது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இது நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணி என்னை திருத்தலாம். இல்லை நான் சொல்கிறது கரெக்டானா ஆமோதிக்கலாம் கமெண்ட்ஸில். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மாஸ்டர் படத்துலேருந்து விஜய்க்கு எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து செம்ம கேரக்டர். விஜய் பிடிக்காதவங்க கூட அந்த கேரக்டரை பார்த்து வந்து மயங்கிடுவான். அதாவது அந்த எனக்கு வந்து பர்சனலி மாஸ்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் அந்த டிரான்சிஷன் ஷேவ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் சண்டெல்லாம் போடுவார்ல, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக அந்த விஜயோட கேரக்டர் வந்து செதுகிருப்பாப்ல லோகேஷ் கனகராஜ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் என்னதான் விஜய்க்கு ஹிட் ஆயிருந்தாலும் சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜேடி கேரக்டர் வந்து சூப்பராக செட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்கணும் அப்படின்றத எல்லா படத்துலையுமே எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கடைசி படமாக வந்து ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் ஜனநாயகன் படம் வந்து வரப்போகுது. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பெரும்பான்மையானோர் அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தது பாலையாவுடைய பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அடாப்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செய்தி வந்தது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல. அதாவது இந்த படத்தோட பகவந்த் கேசரி படத்தோட ரைட்ஸையும் வந்து அஃபிஷியலாக வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பகவந்த் நம்மளுக்கு விஜய் படம் கடைசி படம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த வகையில் வந்து இந்த பகவந்த் கேசரியோட கதையெல்லாம் என்னன்னு பார்த்து அந்த சீன்ஸ்லாம் போய் நம்ம தேடி பார்த்துப்போம்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவரோட இந்த ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில பேர் பார்த்துட்டு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நிஜமாவே அந்த பகவந்த் கேசரி படத்தோட ஒரு தழுவல் அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த நேரத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தெலுங்கு ஹீரோ கன்னட ஹீரோக்கள்லாம் விஜய் படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆனோன்னா நிறைய தெலுங்கு கன்னட படம் ஹீரோஸோட படங்களை வந்து ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. இது ஹிட்டும் ஆயிருக்கு. இது 2 and 4 இவர் மட்டும் தான் பண்ணாருன்னு சொல்ல, அந்த ஹீரோஸும் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மகேஷ் பாபுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, விஜய்க்கும் ஒரு மாற்றி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த வகையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ரீமேக் படங்கள்லாம் நிறைய பண்ணி ஹிட்டு கொடுத்துருந்தாலும் அவரோட பிக்கஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கில்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ரீமேக் சொன்னாலும் அதை வந்து அந்த தெலுங்கு ஒரிஜினலோட வந்து பார்த்தீங்கன்னா கில்லியில் விஜய் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் கடைசி படத்தை வந்து ஹெச் வினோத் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ, இவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறப்போ அவுட் அண்ட் அவுட் ஒரு அரசியல் படமாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஏன்டா அந்த பகவந்த் கேசரி படத்தை எடுத்து வந்து இவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேடான ஒரு கேள்வி தான் வந்து எழும்புது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் என்னதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ சொன்னாலும் அவரோட கடைசி படம் அரசியலுக்கு முழுக்க வரப்போகிறான் அப்படின்னு அவரே சொன்னாலும் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கெலாம் வந்து குறிப்பாக யாரெல்லாம் நல்ல மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அதில் வந்து ஒரு சின்ன தங்கச்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து முழுக்க அரசியல் போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக வந்து இன்னொசென்ட்டாக பேசியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் போகக்கூடாது, அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்காவது ஒரு படம் நடிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி குட்டி ரசிகர்கள் வந்து பெரிய ரசிகர்களுக்கு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிஸில் ஜனநாயகன் அவரோட கடைசி படமாக இல்லாமல் அவருக்கு வந்து அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஓய்வு கிடைக்குது அப்படின்னா சில படங்கள்லாம் நடித்தார் அப்படின்னா சந்தோஷம்ப்பா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜனநாயகன் படம் தான் வந்து ஒரு கடைசி படமாக விஜய்க்கு இருக்கணுமா? விஜய்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி இருக்குது, விஜய்னா ஒரு ஜனரஞ்சகம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் இந்த படத்தில் இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் பாலையா படம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போயிட்டு இவர் வந்து ரீமேக் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க விஜய் வந்து எடுத்தோன்னே சிஎம் ஆயிடுவாருன்னு விஜய் நம்பினாலும், விஜய் கட்சியை சேர்ந்தவங்க நம்பினாலும், அவரோட ரசிகர்கள்லாம் கண்மூடித்தனமாக நம்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா முதல் எலெக்ஷன்லேயே அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மிங்க. அதனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்து திருப்பி வருவார். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் உருவாக்கின அந்த யூனிவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண விதமாக வந்து லியோ 2 வந்து கண்டிப்பாக வருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பாதி பேர் அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கிற அந்த ஃபேன்ஸே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ ஜனநாயகன் தான் அவரோட கடைசி படமாக இருக்குமா? நிஜமாவே நான் சொன்ன மாதிரி இந்த பகவந்த் கேசரி பாலையா படத்தோட தழுவலாக தான் அது வரப்போதா, எப்படி இருக்க போகுது? அண்ட் இதுதான் அவரோட கடைசி படமாக இல்லாமல் ஃப்யூச்சரில் விஜய் வந்து ஒரு என்டர்டைனராக நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால்
என்னோட சைட்லேருந்து அவரை நான் ரசித்த அவரோட பல கோடி ரசிகர்களில் ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கடைசி படமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் பாலையா படத்தோட தழுவலாக இருந்தாலும் விட்டாகணும்ப்பா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி படத்தில் ஒரு பேங்கோட போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்படி இல்லை திருப்பியும் ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னா கூட வந்து ஒரு என்டர்டெய்னர் நம்மளுக்கு பிடிச்ச ரொம்ப என்டர்டெய்னர் திரும்பி வராரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லலாம். எனிவே திருப்பியும் அண்ணாக்கு நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்களை பொலிட்டிக்கல் லைஃப்பில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா அது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்களாக இருந்தாலும் மனசார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகனாக வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ங்கண்ணா.